யாத்ராகமம் 32 1 8 வசனங்கள். யாத்ராகமம் 32 1 8 வசனங்கள். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டங்கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். அதனால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், குமாரர், குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கிப்போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு பயங்கரமான ஒரு துக்கமான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். மோசே ஆண்டவரோடு மலையில் ஆண்டவர் கூப்பிட்டாரு. 10 கற்பனைகளை எழுதி கொண்டு வர்றதுக்கு நம்ம 16 வசனத்தில் இருக்கிறது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாக இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். 10 கற்பனைகள் 2 பலகைகள் செய்து ஆண்டவர் அதில் எழுதி கொடுக்குறாரு. அங்கே அது நடந்துக்கிட்டு இருக்கும்போதே, கற்பனைகள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இங்கே என்ன செய்தாச்சு, ஜனங்கள் பயங்கரமான ஒரு பின்மாற்றம், ஒரு பயங்கரமான காரியத்தை செய்கிறாங்க. அது ரொம்ப யோசிக்கிறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது. இதில் ஆரோனும் சேர்ந்துருக்கிறான். ஆரோனும் ஆண்டவர் ஒன்றுங்க சத்தம் போட்ட மாதிரியே இல்லை. அதுக்கு எப்போவுமே நான் ஆச்சரியப்படுவேன். நீங்கள் இப்போ 25 வசனத்தில் கூட பாருங்கள், ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்கள் நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமாக மோசே கண்டுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆரோனுங்க நிறைய என்னெல்லாமோ பண்ணியிருக்கான் அநியாயங்கள். ஆனால் ஆரோனை தெரில. ஆரோனுக்கு எப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரோ நமக்கு தெரியாது. ஆண்டவர் யாருக்கும் பட்சபாதம் பண்ண மாட்டார். ஆண்டவர் சொல்கிறாங்கள, நான் விசாரிக்கிற நாளில் விசாரிப்பேன், நீ இப்போ கூட்டிகிட்டு போன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆக நீங்கள் முன்னால் பார்த்தீங்கன்னா, அப்போ ஆண்டவர் எப்பொழுதுமே யாரையுமே விட மாட்டார். அவர் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி. நீதியும் நியாயமும் தான் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அப்போ இதில் பாருங்கள், இந்த ஜனங்கள் எவ்வளோ அற்புதத்தை கண்டிருக்காங்க பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 10 வாதைகள், எகிப்திலேருந்து அவ்வளோ நகைகள் அள்ளிட்டு வந்தாங்க. சிவந்த சமுத்திரம் 2 பிளந்துச்சு. கண்மலை பிளந்து தண்ணீரை அவங்களுக்கு குடிக்க கொடுத்தாரு. என்னெல்லாம் பண்ணால் கூட அவங்க உள்ளம் ஆண்டவரை விசுவாசிக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், மோசைக்கு என்னாச்சோ தெரியாது, மோசையா கடவுள், மோசையா அவங்க என்ன செய்கிறாங்க, ஏற்கனவே மத்தியஸ்தனாக ஏற்படுத்திக்கிறாங்க. ஆண்டவர் எங்கிட்ட பேசினா நாங்கள் செத்து போவோம், நீர் எங்கிட்ட பேசுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. மோசை இல்லைன்னொடனே அவ்வளோதான். மோசை எங்கே போனான்னு தெரியல, செத்து போனால் என்ன பண்ணான்னு தெரியாது. இனிமேல் கடவுளோட நமக்கு ஒரு கான்டாக்டு மோசை இருந்தால் தான் நடக்கும், அல்லது கடவுள் எங்கே கான்டாக்ட் நமக்கு பண்ண முடியாது அவரோட அப்படின்னு சொல்லி அப்படி வல்லமையெல்லாம் பார்த்துருக்காங்க. சீனாய் மலை முழுவதும் அக்னியினால் எரியுது, புகையாக இருக்குது, மலையார் தொட்டால் செத்துருவாங்கன்னு சொல்லி கொன்று போடணும்னு இருக்குது. அவங்க தான் என்ன, அவங்களுடைய உள்ளம்
கடினமாக இருந்தது, கடினமாக இருந்தது. அப்போது அவ்வளோ கடின இருதயம் எப்படி தான் வந்துச்சுன்னு தெரில. அது ஆண்டவர் அந்த இஸ்ரேல் ஜனங்களை குறித்து வனாந்தரத்தில் ஆண்டவருக்கு ஒரு குறை. என்ன குறைனா, மேஜராக 40 வருஷம் அவங்க என்ன, நான் அவங்களோட இடைப்பட்டேன், ஆனால் அவங்க என்ன விசுவாசிக்கலை. விசுவாசம் இல்லாத பொல்லாத இருதயங்கள் அவங்களுக்கு இருந்துச்சு. எபிரேயரில் அதை எழுதுறாரு. அவங்கள எல்லாம் ஞானத்தை கண்மணி தண்ணீரை குடித்தாங்க, தூதர்கள் 40 மனுஷன் சாப்பிட்டான், எல்லாம் நடந்தாலும் அவங்க விசுவாசிக்கலை. அவங்க எல்லாம் விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசத்தினாலே அழிந்து போனார்கள். இங்கே பாருங்கள், ஆண்டவரை பார்த்து அவருடைய சத்தத்தை கேட்டு இங்கே நான் யோசித்து பார்த்தேன், எங்களை நடத்திக்கிட்டு போகிற தெய்வங்களை எங்களுக்கு உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு முன் செல்லுகிற, இங்கே என்ன முன் சென்றுக்கிட்டு இருக்கு? ஏற்கனவே அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் அப்பவும் இருந்திருக்கும். அந்த அவங்க எப்போ கேட்டாங்களோ அப்போது ராத்திரியோ பகலோ, பகலாக இருந்தால் அக்னி ஸ்தம்பம் இருந்திருக்கும், ராத்திரியாக இருந்தால் அக்னி ஸ்தம்பம் இருந்திருக்கும், பகலாக இருந்தால் மேகஸ்தம்பம் இருந்திருக்கும். அங்கே இருக்குது. அவங்க முன்னாலே, அவங்க மேகஸ்தம்பம் முன்னால் போகும், இவங்க பின்னால் போவாங்க. அது ஆண்டவர் இவங்களை நடத்த தான் செய்கிறார். அந்த மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்திலேருந்து ஆண்டவர் எகிப்தியருடைய சேனையை பார்த்தார் என்று சொல்லி பார்க்குறோம். சிவந்த சமுத்திரத்தை கடக்கும்போது தேவ பிரசன்னம் அங்கே இருந்துச்சு. அவங்களோட குமாரனாகிய தெய்வம், அவர் தெய்வம், எல்லாத்துக்கும் முன்னால் அவர் இருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் அவங்க எப்போவுமே இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார் 2000 வருஷத்துக்கு முன்னால். ஆனால் அதுக்கு முன்னாலே அவர் இருக்கிறார். அந்த மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்தில் அவர் தான் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளை, அவங்க ஆண்டோடைய சமூகம் இருக்குது, பார்க்குறாங்க. மேகஸ்தம்பம் அல்லது அக்னி ஸ்தம்பம் பகலில் யோசித்து பாருங்க. சரி, பகலில் மேகஸ்தம்பம் இருக்குது, ஆனால் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்கள் அப்போ 20ஆம் யாத்திராம் 20ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கார், எந்த ஒரு சொரூபத்தையும் உண்டாக்கக்கூடாது, பூமியில் பூமி கீழே வானத்தில் இருக்கிற எந்த சொரூபத்தையும் உண்டாக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். அப்போ இங்கே எங்களுக்கு முன்னால் செய்கிற தெய்வங்கள் எங்களுக்காக உண்டு பண்ணும். என்னன்னா, இந்த பொற்கன்று குட்டி நம்முடைய தேசத்துலேயும் மாடு வணங்குற வணக்கம் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. குஜராத்லலாம் பயங்கரமாக இருக்குது. ரோட்டில் போனோட நாங்கள் சில நேரத்தில் பயந்துக்கிட்டே தான் வண்டி ஓட்டிகிட்டு போவோம். நான் எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. சில கிராமத்தில் சில இதுக்கு பைபிள் ஸ்டடி நடத்த போகும்போது ரோட்லலாம் மாடாக நின்றுட்டுருக்கோம். மாடு, ஆக்ஸ், ஒரு கவ். என்னென்னா, கொஞ்சம் மெதுவாக போயிட்டால் கூட பரவாயில்ல, லேட் ஆனாலும் கூட பரவாயில்ல, ஒன்றில் கூட நமக்கு உரசிடக்கூடாது. உரசுனா என்ன செய்ய சொல்லுவாங்களோ, எல்லாம் சேர்ந்து அடிக்க வந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அவ்வளோ பயங்கரமாக அந்த கன்றுக்குட்டி வணக்கம் இப்பவும் இருக்குது. அது பெரிய ஒரு பிரின்சிபாலிட்டி அது இருந்திருக்குது. கேருபீன்களில் 4 முகம் இருக்குன்னு பார்க்குறோம். ஒன்று ஆக்ஸு, ஒன்று சிங்கம், கழுகு, அப்புறம் மனித முகம். இதில் சேராபீன்களை பார்க்கும்போது தனியாக ஆக்ஸு முகம் உள்ள செட்டைகள் உள்ள கேருபீன் அவ்வளோ இருந்திருக்கு தனித்தனியாக. அதனால தான் இன்றைக்கும் நிறைய இடங்களில் பாபிலோன், ஈராக்கு, பாபில் டவரில், பாபிலோனில், நேபுகாத்நேச்சாருடைய இதில் காலத்தில், இனி ஈரானில் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கத்தலை உள்ள சிறகுகள் உள்ள சிங்கம் மாதிரி இருக்கும், உடம்பு 4 கால் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் கண்டுக்குட்டி. இதெல்லாம் அவங்க எகிப்தில் பார்த்துருந்தாங்க. எகிப்து அவங்க விட்டுட்டு வரவே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளை, அவங்களுடைய இருதயம் எகிப்தை விட்டுட்டு வரவில்லை. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் முற்பிதாக்களை குறித்து எப்படி புகழ்ந்து சொல்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்க விட்டு வந்த தேசத்தை போனால் போயிருக்கலாம், ஆனால் அவங்க அதை பார்க்கல. வரப்போகிற தேசத்தையே நாடி தேடினார்கள். இங்கே கானான் தேசம் வரப்போகுது, அதை யோசித்து அதில் சந்தோஷப்பட்டு ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு, அது நமக்கு கிடைக்கும், நமக்கு கொடுப்பாரு, அப்படி ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க
எகிப்துக்கு போகிறாங்க. மறுபடியும் எகிப்துக்கு தான். இதுவரை எகிப்தில் உள்ள சாப்பாட்டுக்காக போயிட்டு இருந்தாங்க. இப்போது எகிப்தில் உள்ள தெய்வங்களை என்ன செய்கிறாங்க? எகிப்தில் உள்ள தெய்வங்களை பின்னால் போகிறாங்க. மனசுலேருந்து போகலை. எகிப்து முழுசும் விக்கிரகாரக்க ஆராதனை, பில்லி சூனியங்கள் பயங்கரமாக. எகிப்து வந்து கேபிட்டல், பயங்கர விச் கிராஃப்டுக்கு கேபிட்டலாக இருந்துச்சு அந்த நாட்களில். பயங்கரமான கேபிட்டல். பிரமிடுகள். இவங்க உள்ளம் அந்த எகிப்து விட்டு வரவே இல்லை. டக்குன்னு உடனே ஆரோன் பாருங்கள், உடனே பொண்ணெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு உடனே ஒரு கண்டுக்குட்டியை உண்டாக்குன உடனே அதை பார்த்த உடனே இதுதான் நம்ம தெய்வங்கள், எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே. எவ்வளோ பயங்கர போய் பாருங்கள். இந்த தெய்வங்களை கண்ணுக்குட்டியே கொண்டு வந்துச்சு. எகிப்து தேசத்தின் தெய்வங்கள் எகிப்தியரை காப்பாற்ற முடியல. எத்தனை மந்திரவாதிகள் எல்லாம் செய்து பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. எகிப்து அவ்வளோ வாதைகளால் ஆண்டவர் வாய்ச்சார். அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை நம்ப சொன்னார். பஸ்கா பலி இதெல்லாம் விட்டுட்டு எகிப்திலிருந்து நம்மளை கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகள்ன்றாங்க. உடனே ஆரோன் அதுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டிட்டான். கர்த்தருக்கு பண்டிகை. கர்த்தரையும் கண்ணுக்குட்டியையும் இணைச்சிட்டான். இதுதான் கர்த்தரை இங்கே இப்போ ஒரு கண்டுக்குட்டியாக மாற்றிட்டாங்க. கர்த்தரை கண்டுக்குட்டியாக மாற்றிட்டான் ஆரோன். அவங்க தெய்வங்கள் இவைகள்ன்றாங்க. இவன் கர்த்தரையே கண்ணுக்குட்டியாக மாற்றிட்டு அங்கே ஒரு கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டியாச்சு. கர்த்தருக்கு பண்டிகை நாளைக்கு காலையிலே எழுந்து எல்லாம் சர்வாங்க தகன பலிகள், இதெல்லாம் என்ன பலிகள், யார் செய்தாங்கன்னு தெரில, யார் பலியிட்டான்னு தெரியல. ஆரோன் தானே பண்ணியிருப்பான். என்ன யார் பண்ணாங்களோ தெரியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள் பயங்கரமான பாவம். புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடன்னு எல்லாம் விபச்சாரங்க நிர்வாணமாக்கியிருந்தாங்க. ஏன்னா அவங்க பார்த்துருப்பாங்க எகிப்தில் தெய்வங்களுக்கு பண்டிகை கொண்டாடப்படும் பொழுது தெய்வங்கள் முன்னால் பயங்கரமான விபச்சார பாவங்கள், பயங்கர காம விகாரங்கள். கொரிந்து பட்டணத்தில் அப்படி தான் இருந்துச்சுன்றாங்க. அந்த பட்டணத்தில் எபேசு தியானாங்கிறவுடைய அவளுடைய அந்த கோயிலில் அங்கே அந்த தியானாள் ஆப்ரடைட்டஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு தெய்வம் தியானாள். அவளை அப்படியே உற்சாகப்படுத்தணும்னா அந்த சிலைக்கு முன்னால் நிறைய விபச்சாரங்கள் பண்ணணும். இது கொரிந்தியரில் அந்த டயானா கோயிலுக்குள்ளே நடக்கிற சாதாரண காரியம். அதனால தான் அந்த இடத்துல நல்ல பலி செலுத்தின நல்ல இறைச்சி ஃப்ரெஷ்ஷாக நல்லா கிடைக்கும்ட்டு விசுவாசிகள் அங்கே போய் ஃப்ரெஷ் இறைச்சி கிடைக்கும், நீ சீப்பாக கிடைக்கும், நீ அங்கே போய் வாங்க போகிறது தான் பவுல் சொன்னார். நீங்கள் அங்கே போகக்கூடாது. ஒரு விற்கிறதுக்கு பலியிடப்பட்ட இறைச்சியாக இருக்குது, வெட்டப்பட்டது, மிச்சத்துக்கு அங்கே வச்சு விற்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே வாங்க போகும்போது அவங்க பார்க்க போகிற சீன்லாம் அந்த விபச்சார சீன்கள் தான் இருக்கும். இந்த காலம் போர்னோகிராஃபி மைண்ட் வச்சுக்கிட்டுங்களேன். போர்னோகிராஃபி பார்க்கும்போது மனுஷன் எவ்வளோ ஒரு விழுகையில் போயிடுறான். அப்போ அதான் பவுல் எச்சரிச்சார், போகக்கூடாது. அப்போ எகிப்தில் இதெல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க. காம விகார நடக்கைகள், விக்கிரங்களுக்கு என்னென்ன பூஜைகள் என்னெல்லாம் அதெல்லாம் அவங்க செய்கிறாங்க. பேர் கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்கிறாங்க. இப்போ எவ்வளோ ஒரு வேதனை. அப்போது ஆண்டவர் சொல்கிற உன்னுடைய ஜனங்கள் தங்களுக்கு எடுத்துக்கொண்டார்கள், நீ போ அங்கே போய் என்ன பேர் வெண்ணூட்டி வச்சு எல்லாம் இதான் தெய்வங்கள்னு சொல்லி அவங்கள வணங்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆண்டவர் எவ்வளோ வேதனைப்படுவார் பாருங்கள். ஆண்டவர் இந்த ஆபிரகாமுடைய சந்ததியை தனியே தேர்ந்தெடுத்தார். அவங்களே அவரை எப்போவுமே வேதனை தான் படுத்துகிறாங்க. 40 வருஷம் என்ன வேதனைப்படுத்துகிறாங்க. சீனி ஆயிட்டு எல்லோரும் அங்கே அவிசுவாசத்தினால வனாந்திரத்தில் அவங்க சவங்கள் விழுகிற வரை 40 வருஷம் சுற்றி அதே மலையில் சுற்றி அதே டெசர்ட்டில் கொஞ்ச நாள் பிரயாணம் கானான் தேசம் வந்திருக்கலாம். ஆனால் அவங்களுடைய பயங்கரமான அவிசுவாசம். இன்றைக்கும் ஜனங்கள் அவங்களுக்கு என்ன மெயினாக பார்க்கக்கூடிய ஒன்று வேணும், பார்க்கணும். பார்த்து அதை அப்படியே சிலர் நம்ம தேசத்தில் இருக்காங்களே விக்கிரங்களை பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க, தரிசிக்க போகிறாங்க. அங்கே என்ன தரிசிக்க போகிறாங்க? அங்கே என்ன தரிசனிக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒரு கல்லாலோ அல்லது ஏதாவது ஒரு இதாலோ ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அதை போய் அங்கே நின்று அப்படியே கை கூப்பி அதை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அந்த சிலையை பார்க்குறதுக்கு ஒன்று வேணும்.
விசுவாச கண்களால் பார்க்க வேண்டாம், இந்த ரியல் கண்ணால் பார்க்கணும். அதான் அவங்களுடைய மெயின் விழுகைக்கு காரணம். ஆண்டோடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய உண்மை, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதங்கள், இவங்க வாழ்க்கையில் செய்த கண்ணால் கண்ட அற்புதங்கள், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு. அதெல்லாம் ஆண்டவர் செய்து காட்டினா அந்த ஆண்டவர் அவங்க மறந்துட்டாங்க. கண்ணுக்குட்டி முன்னால் பழைய வாழ்க்கை போல் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்த அதே தெய்வங்களை கண்ணால் பார்த்து அதை வணங்கணும், கண்ணால் பார்க்கணும். எப்போவுமே அவிசுவாசம் இருக்கிறவங்க இந்த காலமும் அப்படி தான். ஆண்டவர் வெறுக்கிற ஒரு மெயினான காரியம் விசுவாசம், அவிசுவாசம் தான். என்ன பவுல் எழுதுறாரு, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமேங்கிறார். பாவம்னா என்ன? அருமையான தேவர்களே, பாவம்னா நிறைய பேர் பல டெஃபினிஷன்ஸை சொல்லுவாங்க. குடிக்கிறது பாவம், சிகரெட்டு குடிக்கிறது பாவம், சாராயம் குடிக்கிறது பாவம், விபச்சாரம் செய்கிறது பாவம், இது பாவம், அது பாவம், அதெல்லாம் பாவம்தான். ஆனால் மெயினாக முதல்ல டெஃபினிஷன் பாவத்துக்கு அவிஸ்வாசம்தான் பாவம். ஆண்டவரை விசுவாசிக்காத கடின இருதயம், அவருடைய சிலுவை மரணத்தை, சிலுவையில் அவர் நமக்காக செய்த டிரான்சாக்ஷன், அதை விசுவாசிக்காத கடின இருதயம். விசுவாசிக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டுறாங்க, அவ்வளோதான். பரலோகத்தில் அவங்களுடைய பெயர் எழுதப்படுகிறது. அவங்க கிரியைகளெல்லாம் அங்கே பார்த்து ஆண்டவர் நீதிமான்கள் ஆக்கலை, அவங்கள விசுவாசத்தினால் அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். விசுவாசத்தினால் வராது யாவும் பாவமே. இவங்க இப்படி இந்த விசுவாசத்தினால பார்க்க முடியாமல் தான் இஸ்ரேல் ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள், வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள். கொள்ளிவாய் சர்ப்பங்களால் கடித்து அழிக்கப்பட்டாங்க. அப்பப்போ வாத அழிக்கப்பட்டாங்க. எல்லாம் அழிஞ்சு ஒளிகிற வர 20 வயசு அதுக்கு கீழே உள்ள பிள்ளைகள் மட்டும் உயிரோடு இருந்தாங்க. 2 ஒரு யோசுவா காலேப் மட்டும் 20 வயசுக்கு மேலே கிளம்புன கூட்டத்தில் 2 ஒரு எத்தனை பேர்? 6 லட்சம் புருஷர்கள் என்று போட்டிருக்கு. எத்தனை லட்சக்கணக்காக கிளம்புன, எல்லா லட்சக்கணக்காக கிளம்புன நிறைய லட்சங்கள் வனாந்திரத்தில் அங்கே எருவாக போச்சு. அந்த மண், வனாந்திரத்து மண்ணுக்கு அவிஸ்வாசம் பார்க்குறதுக்கு ஒன்று வேணும். இன்றைக்கும் ஜனங்கள் அவிஸ்வாசத்தினால, தேவ பிள்ளைகள் கூட அவிஸ்வாசம். ஒரு எதையுமே ஆண்டவரை ஒரு விசுவாசிக்கிறதுக்கு ஒரு, அதாவது அந்த கண்ணை நம்ம ஆவிக்கிற கண்ணால் பார்க்குறதுக்கு அநேகருக்கு முடிகிறது கிடையாது. ஆகையால் தான் ஏதாவது கிரியைகளை பண்ணிக்கிட்டு ரிலீஜியஸ் ஸ்பிரிட்னால ஏதாவது பண்ணணும், வெள்ளை போடணும், அந்த வெள்ளையை அவங்க பார்க்கணும். வெள்ளை பார்த்தா தான் நான் பரிசுத்தவான், தாடியை வைக்கணும், இல்லை தாடியை சிரைக்கணும், மொட்டை அடிக்கணும், அல்லது சாமியார் மாதிரி நிலமாக முடி வளர்க்கணும், ஏதாவது பார்க்கணும். வெளியே நான் நீதிமான்களுக்கு நான் வெளியே ஏதாவது பார்க்கணும், நகையை கலத்தணும். அது வெளியே பார்க்குறதுக்கு தெரிஞ்சு நம்ம நகையை கலத்துறது எல்லாம் வெளியே பார்க்கணும். வெளியே பார்க்கறது போல காரியங்களை செய்கிறது இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள். ஆண்டவரை, அவருடைய நீதியை நம்முடைய வெளிப்படையான சில காரியங்கள் செய்கிறதுனால பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி, விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி, இதை பவுல் அடித்து 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 எவ்வளவு எல்லா நிருபங்களையும் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, சிலர் நினைக்கிறாங்க கர்த்தரையும் இந்த இதையும் நினைப்பாங்க. இன்றைக்குமே நம்முடைய தேசத்தில் எத்தனை பேர் பல மதங்களை விட்டுட்டு வர்றவங்க, மற்ற மதங்களை விட்டு வர்றவங்க, அதில் உள்ள பல சடங்காச்சாரங்களும் இன்னும் விட முடியாமல் தான் இருக்காங்க, இன்னும் விட முடியாமல் தான் இருக்கிறாங்க. ஒன்ஸ் நான் எங்கள் சபையில் நான் தான் சொல்லுவேன், ஒன்ஸ் நீங்கள் வந்த பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஞானஸ்நானம் எடுத்த பிறகு, ஒன்ஸ் வந்த பிறகு பழைய வாழ்க்கையில் உள்ள எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் நோக்கக்கூடாது, அதை அப்படியே விட்டுறணும். அதுக்கு ரீசன் தெரியணும்னு அவசியம் கிடையாது. எதனால் அப்படி செய்கிறாங்க, இதில் என்ன இருக்குது, அதில் என்ன இருக்குது. இப்போது கிறிஸ்தவ எங்கள் ஆசிரியத்து ஊரில் கூட வளைகாப்பு வைக்கிறாங்கன்னு எங்கள் அம்மா சொல்லி வருத்தப்பட்டாங்க. வளைகாப்பு, இந்த மாதிரி வளைகாப்பு பார்க்க இதில் என்ன இருக்குது, எல்லாம் 2 வளையலை போட்டுட்டு இயேசு நாமத்தினால ஜெபம் பண்ணி விட்டுட்டு போகிறாங்க. இது இந்து தான், கண்ணுக்குட்டியை வச்சுட்டு கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்கிறாங்க. கர்த்தருக்கு பண்டிகை சொல்கிறது இயேசு நாமத்தினால அந்த பேர்காலமாக இருக்கிறவளை பார்த்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் போடுறது வளையல், மற்ற மதத்தில் போடுற வளையல், கண்ணாடி வளையல்கள் போட்டு விடுறாங்க. இதெல்லாம் என்னது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, துணிகரம் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. எந்த அந்த தோற்றம், எந்த அந்த பக்கமே போகக்கூடாது.
நிறைய பேருக்கு அதெல்லாம் ரொம்ப விடுறதுக்கு சில வருஷங்கள் ஆகுது காரியங்கள். அங்கே மற்றதுலேருந்து வர்றவங்களுக்கு அதிலிருந்து அவங்கள பிரிக்கிறதுங்கிறது எளிதான காரியம் இல்லை. இங்கே இதான் அதை தான் பண்ணாங்க. அது ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம் இருந்தால் நமக்கு தன்னால் அதெல்லாம் போயிடும். உடம்பு முடியலையா உடனே ஏதாவது மந்திரவாதிட்ட ஓடுறது, அவன் ஏதாவது ஊதுவான், உடனே இருந்தாலும் போயிடும். அது அவ்வளோதான். அந்த மந்திரவாதியை விசுவாசிக்கிறாங்க, அந்த பொற்கன்றுக்குட்டியை விசுவாசிக்கிறாங்க, பார்க்குற அந்த பொற்கன்றுக்குட்டியை விசுவாசிக்கிறாங்க, மந்திரவாதியை விசுவாசிக்கிறாங்க. அவன் நம்மளை காப்பாற்றிடுவானே. பிசாசுக்கு அப்படி எளிதான ஆளாக அவன்கிட்ட இருந்து ஒரு மந்திரவாதி ஃபூன்னு ஊதுனோன்னு போகிறதுக்கு இங்கே போயிட்டு அந்த பக்கமாக அடுத்த பக்கமாக வாசல் வழியாக பின்னால் வருவான். இன்னும் ஏழை கூட்டிகிட்டு வருவான். ஒன்று இன்னும் 7 தடவை மந்திரவாதிட்ட போக வேண்டியிருக்கும். ஒரு தடவை போனதுக்கு முடிஞ்சு, ஒரு தடவை போனதுக்கு பாவம், இன்னும் 7 தடவை போக வேண்டியிருக்கும். 7 பிசாசு வரும் திரும்ப. ஆண்டவரை நம்ம நம்பணும், பார்க்காம நம்பணும். ஆவிக்குரிய காரியங்களை ஆண்டோடைய வார்த்தைகளை நம்ப பழகணும். ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நமக்கு ஒன்றும் காட்டணும்னு அவசியம் இல்லை. அவர் கிருபையாக காட்டினார்னா பார்த்துக்கணும், காட்டணும்னு அவசியம் கிடையாது. விசுவாசத்தில் ஆண்டவர் பிரியப்படுறார். எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். சீனியா அந்த பிரியம் இல்லாத பார்க்கத்தான் சீம்போம். சீனி இந்த இஸ்ரேல் ஜனங்களை ஏன் சொன்னார்னா விசுவாசம் இல்லாதனால தான். விசுவாசம் ஆண்டவர் பிரியப்படுத்தும். நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நம்ம பிரியப்படுவார். அது ஒரு பிரியமான காரியமாக இருக்குது. இணைக்கக்கூடாது. பார்த்து சிலர்லாம் என்ன நினைக்கிறாங்க, வாழ்க்கையில் கிறிஸ்தவங்க சிலர் ஆண்டவர் அவங்கள நல்லா ஆசீர்வதிக்க ஆரம்பித்த உடனே அந்த ஆசீர்வாதங்கள் தான் அதை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பொன்னாபரணங்கள்லாம் அவங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிச்சு? எய்ப்தியரை கொள்ளையிட்டு வந்தாங்க. ஆண்டவர் அவங்கள ஆசீர்வச்சார். எய்ப்தியர் கொள்ளையிட்டு வந்த பொன்னாபரணங்கள் அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள்? விக்கிரகத்தை உண்டு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அநேகர் கிறிஸ்தவ சமுதாயத்தில் கூட இப்போ பெரிய ஃபெய்த் கேம்ப்புன்னு சொல்லி ஃபெய்த் நான் மீ 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 எனக்கு இது வேணும், எனக்கு அப்படி வேணும், எனக்கு எல்லாத்துலேயும் பெஸ்ட் வேணும், எனக்கு பெஸ்ட் வேணும், எனக்கு பெஸ்ட் வேணும், மீ 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 நான் 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 அப்படின்னு அறிக்கையில் இடுறதும், விஷன் சாட்டுபனா பண்ணுறதும், காலையிலேருந்து ராத்திரி வேற ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதை அப்படியே கத்தியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறதும், கன்ஃபெஷன் ஃபெய்த் கன்ஃபெஷன் அது இது. ஜனங்கள் அப்படி சுயநலம் உள்ளவங்கள மாறிட்டாங்க. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை அநேகர் அதை ஆராதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்ஸ் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு எத்தனை பேர் அது அது ஆண்டவரை மறந்துடுறாங்க. நம்ம எந்த இடத்துலேருந்து ஆரம்பித்தோங்கிறது மறந்துடுறாங்க. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி ஒரு குலாமி, ஒரு அடிமைகளாக இருந்தாங்க. கூக்கர் இட்டாங்க 400 வருஷம். அதெல்லாம் மறந்தாச்சு. அப்படி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. தான் எந்த நிலைமையிலேருந்து வந்தோடனே ஒரு ஆசீர்வாதங்கள் வந்தோடனே அதுக்கு பின்னால் போயிடுறாங்க. குழந்தையிலன்னு ஜோம்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறந்தோடனே சர்ச்சுக்கு வர நேரம் இல்லாமாங்க, சர்ச்சுக்கு லேட்டாக வருவாங்க. ஒரு காலம் சைக்கிள் இல்லாமல் இருந்திருப்பாங்க, ஓட்ட சைக்கிளில் ஓட்டிக்கிட்டு போயிருப்பாங்க. இப்போ பெரிய பைக் வந்தோடனே சமயத்துக்கு வர மாட்டாங்க. சைக்கிள் இருக்கும்போது கரெக்டாக சமயத்துக்கு கரெக்டாக முன்னே கிளம்பி வந்து சேருவாங்க ஆராதனை ஆரம்பிக்கும் பொழுது. இப்போ பெரிய பைக்கு வந்த பிறகு 2 பைக்கு 3 பைக்கு வீட்டுக்கு வந்த பிறகு லேட்டாக வருவாங்க. எல்லா ஆராதனைக்கும் லேட்டாக வருவாங்க. இதெல்லாம் பயங்கரமான காரியங்கள். இதெல்லாம் நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்ம வணங்க ஆரம்பிக்கிறோன்னு அர்த்தம். ஆண்டவர் கொடுத்த பொண்ணை பொற்கன்று உண்டாக்கி அதை வணங்குறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயரில் அதான் சொல்கிறாரு. இந்த எச்சரிக்கை நம்ம கேட்டு ஆண்டவருக்கு பயந்து நடப்போம், ரட்சிப்பை காத்துக்கொள்வோம். பயத்தோடு நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் போட்டிருக்காரு. ஒரு பயம் இருக்கணும். ஆண்டவர் என்னை கடைசி வரை பரிசுத்தமாக வாழணுமே, என் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணுமே, ஆசீர்வாதங்களாம் ஆண்டவரே தந்திருக்கிறீங்கப்பா, இதை வச்சு நான் மற்றவங்களை யாரையாவது ஆசீர்வதிக்க முடியுமா? இதனால் நான் சீக்கிரம் நான் நல்லா உண்மை சர்வ் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்த முடியுமா? அப்படி நம்ம நினைக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.